Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று கொஞ்சம் லைட்டாக அதாவது படிக்கலான்ட்டு ராஜேஷ்குமாரின் 23வது ஜன்னல் அத்தியாயம் 3. அதிகாலை சூரியன் கிழக்கில் ஒரு ஆரஞ்சு பழமாய் மாறியிருக்க ஐஸ்வர்யபுரம் கிராமம் குழந்தை ஒன்று மெதுவாய் ஜாக்கிரதையாய் நடப்பது போல விடிந்து கொண்டிருந்தது. நவநீத பட்டர் கிராமத்தின் மையத்தில் நேர்வகிட எடுத்தாற்போல் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் குளித்துவிட்டு நெற்றியில் திருமண்ணோடும் ஸ்ரீ சூர்ணத்தோடும் ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை நோக்கி போய்கொண்டிருந்தார். நவநீத பட்டருக்கு 50 வயது இருக்கலாம். பளீரென்ற சிவப்பு நிறம், மோவாயில் திட்டு திட்டாய் நரை ரோமம், காதுகளில் பவளக்கடுக்கன், பெண்களே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அடர்த்தியான தலைமுடியை அலட்சியமாக கொண்டே போட்டிருந்தார். இடுப்பில் சுத்தமான வெள்ளை வேஷ்டி, தோளில் ஒரு சிவப்பு துண்டு. வழியில் பெண்கள் தண்ணீர் குடங்களோடு எதிர்பட்டு பட்டரை பார்த்ததும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒதுங்கி போனார்கள். கிராமத்து டீக்கடை பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ஒரு கும்பல் 2 ரூபாய் நாளிதழையும் 5 ரூபாய் டீயையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரிஸ்ஸா அரசியலில் இருந்து ஒபாமா வரை பேசிக்கொண்டிருந்தார்கள். டீக்கடையை ஒட்டியிருந்த சுவரில் ஒட்டியிருந்த சினிமா சுவரட்டி டென்ட் தியேட்டரில் படம் மாறியிருப்பதாக தெரிவித்தது. 6 மணிக்குள் கோவில் நடையை திறக்க வேண்டும் என்ற அவசரத்தில் நவநீத பட்டர் வேக வேகமாக நடை போட்டுக் கொண்டிருந்தார். சமீபத்திய மழையின் காரணமாக கிராமத்து கண்மாய் கடல் மாதிரி தெரிய தொலைவில் ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலின் ராஜகோபுரம் சூரியனின் கதிர்கள் பட்டு கலசங்களோடு ஒளிர்ந்தது. பட்டர் கண்மாயை ஒட்டிய வளைவு பாதையில் திரும்பிய போது எதிரே கிராமத்து மணியம் பரசுராமன் வாயில் வேப்பங்குச்சியோடு எதிர்பட்டார். வாயில் இருந்த கசப்பு எச்சிலை துப்பிவிட்டு, நமஸ்காரம் பட்டரே என்றார். நமஸ்காரம் நமஸ்காரம் கை குவித்து பவ்யமானார் பட்டர். உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருந்தேன் பட்டரே. இலையா, எதுக்கு? சீக்கிரமாக கோயிலுக்கு போங்க, அங்கே உங்களுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கிற டிவிக்காரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவியில் இருந்தா? எதுக்கு? நம்ம கிராமத்து கோயிலில் படம் எடுத்து அது பற்றிய விவரங்கள் வர்ற வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்களாமே. எந்த டிவி? மதியொலி டிவியா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் நடக்குமா? போய் ஒத்தாசை பண்ணுங்க. அவங்க உங்களை தான் பேட்டி எடுப்பாங்க. உங்களுக்கு தான் கோவிலில் வரலாறு அத்துப்படியாச்சே, எல்லாத்தையும் சொல்லுங்கள். நம்ம ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் தமிழ்நாடு முழுக்க பிரபலமாகட்டும். மணியம் சொல்ல பட்டர் தயங்கினார். கோயிலில் கற்ப கிரகத்தை படம் பிடிக்கக்கூடாதுங்கிறது ஐதீகம். அதை அவங்ககிட்ட சொல்லிட்டேன், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் அவங்ககிட்ட பேசும்போது நம்ம கோயிலோட நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லிடுங்க. கோயில் வளாகத்துக்குள்ளே சிகரெட் பிடிக்கக்கூடாது, வெற்றிலை போடக்கூடாது, அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. சொல்லிடுறேன், சீக்கிரமாக போங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ பட்டர் வேகமாக நடந்தார். மனசுக்குள் சந்தோஷம் எட்டி பார்த்தது. டிவி சேனல்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களெல்லாம் காட்டி அதன் அருமை பெருமைகளை பேசும்போது பட்டரின் மனசிலும் ஒரு ஏக்கம் பிறக்கும். இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலை யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களே, இந்த கோவிலின் அருமை பெருமைகளெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்ற மன உளைச்சல் பட்டு அநேக ராத்திரிகளில் பட்டர் தன் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாய்ப்பு வலிய வந்து இருக்கிறது. சந்தோஷத்தில் மனமும் உடம்பும் தத்தளித்தது. கோயிலை நெருங்கினார். கோயில் வாசல்லையே அந்த வேன் தெரிந்தது. வேனின் பக்கவாட்டு உடம்பில் மதியொளி தொலைக்காட்சி என்ற வாசகம் தெரிந்தது. ஒரு இளம் பெண்ணும் 4-5 இளைஞர்களும் வேனை விட்டு இறங்கி கோயில் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நவநீத பட்டர் அவர்களை நெருங்கினார். நமஸ்காரம். அவர்கள் திரும்பி பார்த்து முகங்கள் மலர்ந்தார்கள், கைகளை குவித்தார்கள். நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு பட்டற? ஆமாம், ஊர் மணியும் இப்போ தான் சொன்னார். இந்த கிராமத்து ஐஸ்வர்ய பெருமாள் கோயில் ரொம்பவும் புராதனம். அது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. பெருமாள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒரு இளைஞன் முன்னால் வந்தார். நான் தான் இந்த யூனிட்டுக்கு டைரக்டரு. என்னோடய பேர் கீர்த்திவாசன். இவர் பாரதி கண்ணன் கேமராமேன். இவங்க மிஸ் ஓவியா, இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்ல போகிற வர்ணனையாளர். அவங்க 2 பேரும் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸு. அவர் ரமேஷ், இவர் கதிர்வேலன். உங்களுக்கு முன்கட்டிய தகவல் கொடுத்துட்டு வந்திருக்கணும். எங்களுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் அது முடியலைங்க, மன்னிக்கணும். பரவாயில்லை, எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுங்கிறதுல பெருமாளோட கட்டளை, அதன்படி தான் நடந்திருக்கு. நடை திறக்கிறேன், எல்லோரும் உள்ளே வாங்க. காலையில் ஸ்நானம் பண்ணிங்களா? பண்ணிட்டோம். விடியற் காலையில் 4 மணிக்கே கும்பகோணம் வந்து
ஹோட்டலில் ரூம் எடுத்து குளிச்சுட்டு வந்துட்டோம். சாயந்தரம் 6 மணிக்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பினோம். இந்த கோயிலை பற்றின முழு வரலாறு உங்களுக்கு தான் தெரியும்னு ஊர்மணியன் சொன்னார். அவர் சொன்னது வாஸ்தவமான வார்த்தைகள் தான். பட்டர் கோயில் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார். பழங்கால பெரிய கோவில், 10 அடி உயரத்தில் மதில் சுவர்கள் எழுப்பி ஏதோ ஒரு கோட்டைக்குள் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தின. பராமரிப்பு சரியாக இல்லாத காரணத்தால் சுவர்களில் வெடிப்பு விழுந்து அந்த வெடிப்புகளில் செடிகள் முளைத்து சிதிலமாக தெரிந்தது. கோயில் மண்டப தூண்களில் எண்ணெய் பசையோடு அழுக்கு சேர்ந்து யாரும் தொட்டு விடாதீர்கள் என்று சொன்னது. கோயில் பிரகாரம் முழுவதும் ஆட்டுப்புழுக்கைகளும் மாட்டுச் சாணமும் காய்ந்து போய் நாசிக்கு பிடிக்காத நாற்றத்தை கிளப்பியது. டிவி யூனிட்டின் டைரக்டர் கீர்த்திவாசன் தன் கையில் இருந்த கர்ச்சீஃபால் மூக்கை லேசாக பொத்தியபடி கேட்டார். நான் பட்டற கோவில் எப்படி இருக்க? பட்டர் சிரித்தார். பெருமாளுக்கு பேர் தான் ஐஸ்வர்ய பெருமாள். இந்த கோவிலுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யமும் கிடையாது. ஏதோ ஊர் மணியத்தின் புண்ணியத்தால் கோவிலில் விளக்கு எரியுது, 3 கால பூஜையும் நடக்குது. புரட்டாசியில் வர்ற சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் வரும். அதிலும் உள்ளூர் ஜனங்க வரமாட்டாங்க, வெளியூர் ஜனந்தான். இந்த அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இல்லையா? இல்லை. ஏன் இவ்வளோ பெரிய கோவில் அரசாங்கம் இப்படி விட்டு வச்சாங்க? இந்த இந்து அறநிலையத்துறை இந்த கோவிலை எடுத்துக்க முன்வந்தபோது இந்த ஊர் ஜனங்கள் மறியல் போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கோவிலை அரசாங்கம் எடுத்துக்கூடாது, ஊர்மணியம் கோர்ட்டை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார். இந்த கோவிலுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாதனால ஹிந்து அறநிலையத்துறையும் அதுக்கப்புறம் கோவிலை எடுத்துக்க அக்கறை காட்டலை. ஊர்மணியம் மட்டும் இல்லைன்னா கோவிலை இழுத்து பூட்ட வேண்டியதுதான் சொன்ன பட்டர் கீர்த்திவாசனை ஏறிட்டார். எல்லோரும் கொஞ்ச நேரம் மண்டபத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கோ. நான் கற்பகிற நடையை திறந்து பெருமாளுக்கு தீர்த்தாபிஷேகம் பண்ணி அலங்காரம் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகிடும். பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறமா கோவிலை சுற்றி பார்க்கலாம். பட்டர் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட கீர்த்திவாசன் தனக்கு பக்கத்தில் நின்ற ஓவியாவை ஒரு புன்னகையோடு பார்த்தான். இந்த ஓவியா, கோயிலோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப நொந்து போயிட்ட போல இருக்கு. ஓவியா யோசித்தார். இல்லை கீர்த்தி, இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்பிளும் கிரானைட் கற்களும் பதிச்சு ஆடம்பரமான கோயிலில் பார்த்து பார்த்து களைச்சி போன கண்ணுக்கும் மனசுக்கும் இந்த கோயில் இதமாக இருக்குது. கருங்கல்லில் கட்டப்பட்ட அந்த கால காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. சுவர்கள் கொஞ்சம் சிதிலமடைஞ்சிருந்தாலும் அதுலேயும் ஒரு அழகு இருக்குது. மாட்டுச்சாணமும் ஆட்டு புழுக்கைகளும் நிரம்பி இந்த வெளிப்பிரகாரம் கொஞ்சம் அசூயாக இருந்தாலும் மனசுக்குள்ளே பெருசாக எந்த ஒரு அருவறுப்பும் இல்லை. ஸோ உனக்கு இந்த கோவில் பிடிச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப. பக்கத்தில் இருந்த கேமராமேன் பாரதி கண்ணன் புன்னகைத்தார். ஓவியோட ரசனை என்றைக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, இந்த கோவிலை பார்த்தா மாத்திரத்தில் மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் சின்னதாக ஒரு வைப்ரேஷன். நீங்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டிங்களா? இனி இந்த எபிசோடு காலகட்டிடும். ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்கள் ரமேஷ் கதிர்வேலும் 2 பேரும் மண்டபத்தின் உட்பகுதியிலிருந்து வெளிப்பட்டார்கள். சார், உள்ளே இருக்கும் மண்டப சுவரில் வித்தியாசமாக ஏதேதோ வாசகங்கள் தெரியுது, வந்து பாருங்கள். 3 பேரும் ஆர்வம் தாங்காமல் அவர்களை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். எந்த காலத்திலோ பெயிண்டால் எழுதப்பட்ட வாசகங்கள் மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தன. இறைவனிடம் நீ கேட்க விரும்பிய கேள்விகளும் அவன் அதற்கு சொல்ல விரும்பிய பதில்களும். கேள்வி: இறைவா, என்னால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அந்த துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. இறைவனின் பதில்: என்னால் விடுதலை கொடுக்க முடியாது, நீயாகத்தான் அந்த துன்பங்களிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும், அதற்கான தைரியத்தை மட்டுமே நான் உனக்கு தருவேன். கேள்வி: என்னை நீ எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், அதற்கென்ன வழி? பதில்: நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம், அதற்காக உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை பெறுவதும் பெறாததும் உன் கையில் தான் உள்ளது. கேள்வி: நீ என் மீது கருணை கொண்டவன் என்பது உண்மையானால் எனக்கு எதற்காக துன்பங்களை கொடுக்கிறாய்? பதில்: நீ அனுபவிக்கும் துன்பங்கள் தான் உன்னை என் அருகில் கொண்டு வரும் வழி. கேள்வி: நீ என் மீது அன்பு செலுத்துவது போலவே நான் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட துணை புரிய வேண்டும். பதில்: அடடே, கடைசியில் உண்மையை கண்டுபிடித்து விட்டாயே. நீ வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா சந்தோஷங்களுக்கும் அதுதான் வழி. அவர்கள் படித்து கொண்டிருக்கும் போதே ஓவியாவின் கைப்பையில் இடம் பிடித்திருந்த செல்போன் ரிங்டோன் வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்துவிட்டு மற்றவர்களை பார்த்தால் அவர்கள் மண்டப சுவரில் எழுதப்பட்டு இருந்த வாசகங்களை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்தார்கள். ஓவியா மண்டபத்தை விட்டு வெளியே வந்து ஓரமாய் ஒதுங்கி நின்று தாழ்ந்த குரலில் பேசினாள். அப்பா, நான் இப்போது ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலில் இருக்கேன். ஓவியா சொல்ல
மறுமுனையில் அவளுடைய அப்பா சீதாபதி கேட்டார், உனக்கு பக்கத்தில் யாரும் இல்லையே? இல்லை. பேசலாமா? கோயில் எப்படி இருக்கு? அறந்த பழசு, கண்கொண்டு பார்க்க முடியல. இப்படி ஒரு மோசமான கோயிலை தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓவியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோயில் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. எந்த ஒரு கோயிலுக்கும் காரணம் இல்லாமல் பேர் வந்துடாது. திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே தினசரி ஒரு கல்யாணமாவது நடக்கிறதா ஐதீகம். அதனால்தான் அந்த கோயிலுக்கு நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு பேர். அதே போல் திருக்கருக்காவூர் கோவிலில் உள்ள முல்லைவன நாதர் திருவுருவச் சிலையில் முல்லைக்கொடி பதித்து உண்டான நடத்தின் காரணமாக அந்த இறைவனுக்கு முல்லைவனநாதர்னு பேர் வந்தது. அதே மாதிரி தான் ஐஸ்வர்ய பெருமாள்னு பேர் வர்றதுக்கும் அந்த கோயில் ஒரு காரணம் ஒழிஞ்சிருக்கு. அங்கே குடிகொண்டு இருக்கிற பெருமாள் சாதாரணமானவர் இல்லை. திருப்பதி பெருமாளை போல பணம் படைத்தவர். அந்த கோவிலில் 100 கோடி பசும்பொன் காசுகளும் விலை மதிக்க முடியாத நவரத்ன கற்களும் ஏதோ இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. அந்த மொத்த ஐஸ்வர்யமும் எங்கே எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் ஒரு சித்தருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அவரும் அந்த ரகசியத்தை ஒரு பாடலாக எழுதி கோயிலோட கற்ப கிரகத்தில் பதிச்சு வச்சுட்டதா ஒரு செய்தி. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருக்கிற நான் அந்த செய்தியை 100% நம்புகிறேன். நீயும் நம்பணும். அப்பா, நீங்கள் இவ்வளோ தீர்க்கமாக உறுதியாக சொல்கிறீங்க. ஆனால் கோயிலை பார்த்தா அப்படி தெரியல. ஊர்மணியம் புண்ணியத்தால் தான் கோயிலில் 3 கால பூஜை நடக்குதான். ஓவியா, அது காலத்தின் கோலம். நான் சொல்கிறத நம்பு. நான் சொன்னபடி நீ நடந்துக்கிட்டா அந்த கோயிலில் இருக்கிற ஐஸ்வர்ய புதையலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓவியாவின் கண்களில் லேசாய் ஒரு சந்தோஷம் எட்டி பார்த்தது. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கப்பா? கவனமாக கேள். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தீப்பெட்டி சைஸ் அளவே உள்ள இன்ஃப்ராரெட் கேமரா வெரி பவர்ஃபுல். எந்த ஒரு பொருளையும் ஊடுருவி படம் எடுக்கக்கூடியது. கற்ப கிரகத்துக்குள்ளே நீ போனதும் கைகளை கும்பிடுவது போல் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும். நீ ஃபோட்டோ எடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னோட டிவி யூனிட்டில் இருக்கும் யாருக்கும் எந்த சந்தேகம் வராதபடி நடந்துக்க. அப்பா, என்ன இது வீண் முயற்சின்னு என்னோடய மனசுக்கு படுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலுக்குள்ளே 100 கோடி பசும் பொண்ணும் காசுகளும் நவரத்னங்களும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓவியா, நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன். எது பொய் எது உண்மை எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மான்கரம்பை என்கிற ஊரில் இருந்த சொர்ணபுரீஸ்வரர் கோயிலில் இருந்த ஒரு கல்வெட்டை படித்து அந்த கல்வெட்டு வாசகங்கள் படி கோயிலோட குபேர மூலையில் தோண்டி பார்த்தபோது தங்கக்கட்டிகள் கிடச்சிது. அதை பற்றி உனக்கும் சொல்லியிருக்கேன். ஓவியா மேற்கொண்டு பேசும் முன்பு மண்டபத்திலிருந்து கீர்த்திவாசன், பாரதி கண்ணன் வெளிப்படவும் குரலை தாழ்த்திருப்பா. அவங்க வெளியே வர்றாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுகிறேன். சரி, நான் சொன்ன பேச்சில் நம்பிக்கை வை. இன்ஃப்ராரெட் கேமரா மூலமாக கற்ப கிரகத்தை ஃபோட்டோ எடு. சரி. ஓவியா செல்ஃபோனை அணைத்து கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு வினாடி கீர்த்திவாசன் பாரதி கண்ணனும் அவளை நெருங்கினார்கள். போன யார்? அப்பாவா? கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சான்னு கேட்டார். 4 தடி பசங்களோட நம்ம அழகான பொண்ணு போயிருக்காளேன்னா அவருக்கு ஒரு பயம். பாரதி கண்ணன் சிரித்து கொண்டு இருக்கும்போதே பட்டர் உள்ளிருந்து வந்தார். வாங்க, பெருமாளுக்கு தீர்த்தாபிஷேகம் பண்ணி வஸ்திர அலங்காரம் பண்ணியாச்சோ, முதல்ல சேவிங்கோ, அப்புறம் பேட்டி ஷூட்டிங் எல்லாம் வச்சுக்கலாம். பட்டரை எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். ஓவியா தன் கைப்பையில் இன்னொரு அறையில் மறைத்து வைத்திருந்த தீப்பெட்டி சைஸ் அளவே இருந்த இன்ஃப்ராரெட் கேமராவை எடுத்து தன்னுடைய வலது கையின் உள்ளங்கையில் அடக்கி கொண்டு தொடர்ந்தாள். நெற்றி வியர்த்து இதயத்தின் துடிப்பு அதிகரித்தது. தொடரும்.